Assalamu alaikum. Welcome to my channel Daily Vlog by Fatima. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் இங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக்கிங் அண்ட் வந்துட்டு ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். நான் எந்திரிச்சு ரைஸ் களைஞ்சி வச்சுட்டேன். ஒரு 2வது தண்ணி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ரசம் வைக்கிறதுக்காக. இந்த தண்ணியில் ரசம் வச்சோன்னா நல்லாயிருக்கும், அரிசி களைஞ்ச தண்ணியில். அண்ட் சிக்கன் 65 பண்ண சொல்லி நேற்றே சொல்லியிருந்தாங்க ஹபி அண்ட் குட்டீஸ் எல்லாமே. அவங்களுக்கு லஞ்சில் சிக்கன் 65 அண்ட் ரசம் வேணுமா. ஸோ அதுதான் செய்ய போகிறேன். அண்ட் சைட் பை எனக்கு காஃபி போட்டுக்கிட்டுருக்கேன். காஃபி குடிச்சிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்படியே ஒரு பிரிஸ்காக எல்லாத்தையும் செஞ்சு முடித்த மாதிரி இருக்கும். ஏஞ்சிட்டிங்களா? குட் மார்னிங். 2 கிளாஸ் தண்ணி குடிங்க போங்க. லீவ் டேஸ்னாலே நம்மளுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா நைட்லேயும் நாளைக்கு லீவு தானேன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலாம், ஆட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு கிடப்போம். வெளில போகிறதா இருக்கட்டும், வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். பட் காலையில் எழுந்திரிச்சு இந்த 1 டே லீவை வச்சுக்கிட்டு ஹப்பிலாம் கிளம்பி போகும்போது பார்க்கவே பாவமாக இருக்கும். என்னடா லைஃப் இது அப்படின்ட்டு. பட் நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம நல்லா தூங்கி எப்போ எந்திரிக்கிறோமோ அப்போ எந்திரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சு அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் அவங்களுக்கு எல்லாமே அந்த டக்குன்னு அந்த காலையில் எழுந்திரிக்கணும், ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி நைட்டு எவ்வளோ தான் லேட்டாக படுத்தாலும் வேறு வழியே இல்லாமல் எழுந்திரிச்சு போவாங்க இல்லையா. ஸோ அது யோசிக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகும். ஸோ அப்படி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு இந்த டைம் யோசிக்கும் போது. அண்ட் நமக்குமே யாருமே எழுப்பி விடாத, அலாரம் சத்தம் கேட்டு அதிர்ந்து எழுப்பாத ஒரு நம்மளாக கண்ணு முழிக்கிற ஒரு டே வேணும்னு நம்ம நிறைய ஆசைப்பட்டிருப்போம். நான்லாம் ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நாட்கள் எப்போ கிடைக்கும் அப்படின்லாம் ஏங்கியிருக்கேன். இப்போது அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி நமக்கு ஒரு ரிலாக்ஸான டேவாக இருக்கட்டும், இல்லை நைட்டு தூங்கி எந்திரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கிது. இருந்தாலுமே ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்க தான் செய்யுது. லைஃப் இப்படி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கங்காட்டியுமே பார்த்திங்கன்னா பாதி காலம் ஓடிடும் போல் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட பேசிகிட்டே என்னோடய காஃபியை நான் ருசித்து குடிச்சிட்டேன். இது என்னோடய ஒரு பூஸ்டப். இந்த காஃபி நான் அதிகம் காஃபி எடுக்க மாட்டேன். ஆனால் காலையில் ஒரு காஃபி அண்ட் ஈவினிங் ஒரு டீயோ காஃபியோ ஏதாவது ஒன்று குடிச்சிடுவேன். அது மட்டும்தான். உடைச்சதையும் உடைச்சிட்டு மாட்டி வேற வச்சிருக்க. எதுக்காக லக்ஸ் மாட்டி வச்சிருக்கா? அதனால லக்ஸ் மாட்டி விட்டா வாசம் வரும்டா. சகிம் குட்டி இது வரைக்கும் எதையுமே என்னோடய திங்ஸ் அந்தளவுக்கு உடைச்சது கிடையாது. அவனால் உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் சின்ன குட்டி இருக்குது பார்த்திங்களா, அது செய்கிற சேட்டையிலே பார்த்திங்கன்னா நிறைய பொருள் உடஞ்சிருக்கு. அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பிள்ளை மாதிரி இன்னொரு பிள்ளையும் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஆனாலும் குறும்புக்காரன். அவன் ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் அவன் எங்கள் பக்கத்தில் இல்லைன்னா எங்களுக்கு செம்மையாக போர் அடிக்கும். எங்கடா அவன் தேடுறா, அவனை எழுப்பி விடுறா, அவனை தூங்கினானா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு இருப்பான். ஆனால் தெரிஞ்சு எதையுமே உடைக்க மாட்டான். அது ஏதாவது தெரியாமல் உடஞ்சிருக்கும். அதுக்கு பதில் அவன் ஏதாவது செஞ்சுட்டு அதையுமே ரசிக்கிற மாதிரி பண்ணி வைப்பான். அதுதான் நீங்கள் அங்கே பார்த்த சோப்பு. அதில் அழகான ஒரு செராமிக் பாட் மாதிரி குட்டியாக ஒரு ஹேங்கிங் பாட் இருக்கும். அதில் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் போட்டு கீழே கேண்டில் வைப்போம் இல்லையா, அதுதான் இருந்துச்சு. அதுலேருந்து வாசம் வர தானமாக வச்சுருந்தீங்க, அதுதான் நான் உடச்சிட்டேன்னா இப்போ சோப்பு மாட்டி வச்சுருக்கேன், இதுலேருந்து வாசம் வரும்ல அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ பண்ணி வச்சு என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ எதுவுமே ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காஃபியும் குடிச்சு முடிச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா லன்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டாக லஞ்சுக்கே போயிட்டாச்சு.
ஸோ நேத்தே வந்து சொல்லிட்டாங்க சிக்கன் வந்து பொரிச்சு சிக்கன் 65 மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் வந்து ரசம் வை சிம்பிளாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு என்னோட சிம்பிளான அந்த ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு அப்படி காமிக்கிறேன். ரெசிபியோடு வேணும்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. ரெசிபி போட்டால் கொஞ்சம் லாங்காக ஆகுது. எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது, ரெசிபியை கட் பண்ணிவிட்டு அப்படி டக்கு டக்குன்னு காட்டவா இல்லை ரெசிபியோடு போடவா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து காமிக்கிறேன். வந்து ஒரு 2வது தண்ணி மாதிரி கொஞ்சம் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அது கூட வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அண்ட் வந்துட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணியில் வந்து நீங்கள் ரசம் வச்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். தண்ணியில் வந்து நீங்கள் ரசம் வைக்கலாம், இல்லைன்னா வந்து கீரைலாம் செய்வீங்கள்ல, தண்ணி சாறு மாதிரிலாம் வைப்பீங்களா, அதெல்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து புளி அண்ட் வந்து உப்பு கரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நான் 2 பச்சை மிளகா அண்ட் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி சேர்த்து வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இது வந்து நாங்கள் வந்து ரசம் வந்து இப்படி தான் வைப்போம். நிறைய பேர் வந்து வதக்கி அப்படிலாம் வைப்பாங்க, அதெல்லாம் வேலைங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டக்குன்னு வச்சிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பிசைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இங்கே வந்த இந்த 2 இயர்ஸில் இந்த கிச்சன் வந்து எனக்கு ரொம்பவே சல்லிஸாக வந்து பழகிடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த திங்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு சமையலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படிங்கிற அந்த திங்கிங் கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆச்சுனாலே போதும். அப்புறம் எடுக்க வைக்கவும் ரொம்ப ஈஸியான இடத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் வச்சுருந்தாலே போதும், டக்குன்னு வந்து சமையல் முடிச்சிடலாம். நான் வந்துட்டு ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். உள்ளே வரும்போதே வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும் அப்படி வர்றதுக்கு. அந்த டைமுக்கு கரெக்டாக வந்தேன்னா முடிச்சிருவேன். ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியான குக்கிங்காக தெரியும். அந்த மாதிரி குக்கிங் தான் நான் சூஸே பண்ணுவேன். ஸோ இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. ஒரு 6-7 பல் அளவுக்கு பூண்டு வந்து நான் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு 3 காஞ்ச மிளகாய் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தாளிப்பு ஐட்டம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். சீரகத்தூள் அண்ட் வந்து மிளகுத்தூள் இது 2மே நான் வந்து வீட்லேயே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறது அப்படிங்கிறனால நான் அதையே சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் அண்ட் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயோடு சேர்த்து லைட்டாக அப்படி ரோஸ்ட் ஆகி வரும் இல்லையா, அந்த வதக்கும் போது அப்போது வந்து வீடே மணக்கும், அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதை அப்படியே வந்து இதில் சேர்த்துற வேண்டியதான். இப்போ உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ரசம் வந்து ரெடி. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துடலாம். இது வந்து நமக்கு கொதிக்க விடக்கூடாது, நுரை வந்து அப்படி நல்லா கூடி வரும். ஸோ இந்த மாதிரி அப்படியே பொங்கி வரும். இந்த நேரத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் பக்கமாக நம்ம நின்று பார்த்துக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா கொதிச்சிடுச்சு அப்படின்னாக்கா கடுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் கொதிக்க விடாமல் இப்படி ஆஃப் பண்ணிடணும். இந்த சைடு வந்துட்டு நம்ம சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகிறதுக்கு வச்சுருந்தேன் ஒரு கொலாண்டரில் போட்டு. ஸோ அது தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் அண்ட் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தனி மல்லித்தூள் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அண்ட் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் வந்து ஒரு 1/2 எலுமிச்சப்பழ சாறு வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம வீட்லேயே வந்து சிக்கன் 65 மசாலா கடையிலேருந்து வாங்காமல் நம்ம வீட்டு மசாலா போட்டு எப்படி சிக்கன் 65 வந்து மசாலாலாம் உதிராமல் சூப்பராக வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய ஸ்டைலில். கலருக்கு வந்து நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறதுனால கலர் வந்து நமக்கு வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் கலர் சேர்க்க தேவையில்லை. அண்ட் வந்துட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சுருங்க.
ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேருங்க. சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 1/4லேருந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னாக்கா பொரிக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அது ஊறிட்டு இருக்க அந்த கேப்பில் வந்துட்டு நான் இந்த வெசல்ஸ் வந்து கிடக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா சிக்கனும் வந்துட்டு செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்துட்டு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய வந்து ஆயில் ஊற்றி பொரிக்க மாட்டேன். ஓரளவுக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஷேலோ ஃப்ரை மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு திருப்பி போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு சைடு வந்து வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு போட்டுட்டு, ஏன்னா இந்த சிக்கன் பொரிக்கிற எண்ணெயெல்லாம் வந்துட்டு நம்ம திரும்ப யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால ஒரே பேட்சாக முடிக்கிற மாதிரி தான் எண்ணெய் வச்சு நான் பொரிப்பேன். அதுதான் வந்து உடம்புக்கு நல்லதும் கூட. நீங்களுமே வந்துட்டு ஸோ ஒரு கம்மியான குவான்டிட்டி எண்ணெய் வச்சு பொரித்து அந்த எண்ணெயை வந்து திரும்ப யூஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து ஹெல்தியும் கூட. இப்போ நான் சிக்கன் பொரிக்கிறேன் இல்லையா, ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த சிக்கன் வந்து எப்படி திருப்பணும் அப்படின்னாக்கா, அது ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த சலசலப்பு வந்து கொஞ்சம் அடங்கியிருக்கும். அந்த டைம் வந்து நீங்கள் திருப்பி போடுங்க. நிறைய பேர் வந்துட்டு சிக்கனை போட்ட உடனே வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க, திருப்பி போடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், மசாலா எல்லாமே அந்த ஆயிலில் வந்து கலந்துரும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு, ஸோ அந்த சலசலப்பு எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. திரும்பியும் சலசலப்பு எல்லாமே அடங்கிரும். அப்போங்க நல்லா நமக்கு வந்து சிக்கன் ரெடி ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து எடுத்துடலாம். எப்படி மசாலா எல்லாம் உதிராமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வீட்லேயே நம்ம வீட்டு மசாலா தான் போட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்துட்டு சீரகத்தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் பேட்சுமே போட்டுட்டு அந்த பாத்திரத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். ஸோ இங்கே வந்துட்டு சிக்கன் ரெடியாக டேஸ்ட் பண்ணுறேங்கிற சாக்குலேயே வந்துட்டு காலி ஆகிட்டே இருக்கும். அது வேறு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. சாப்பாட்டுக்கு சைடிஷ் இருக்காதுடான்னு சொன்னாலும் இங்கே வந்துட்டு இதுதான் எங்களுக்கு மெயின் டிஷ்ஷே. சாப்பாடெலாம் அப்புறம் நாங்கள் வேர்ஸாக சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்கிற கேட்டகரி எங்கள் வீட்டில். ஸோ இவ்வளோ முடிஞ்சிடுச்சு. நான் ஹப்பிக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். இந்த ஒரு பேட்ச் தான் எடுக்கணும். இப்படி தானே உங்கள் வீட்லேயும்னு சொல்லுங்கள். இதை காப்பாற்றி வைக்கிறதே பெரிய பாடு. இருந்தாலும் நான் விட்டுருவேன், என்ன இருக்கோ அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் சாப்பிட ஒரு வரைக்கும் சூடு ஆறாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சமைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் வார்மாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நைட்டு நான் படுக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வரேன். கேக்கு செஞ்சு கொடுக்க வரீங்களாமான்னு கேட்குறாங்க. அப்படிதான் எப்பவுமே ஹால்ல இருக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு கிச்சன் ரைட் மட்டும் போட்டுட்டு நடுவுல அதுல கேக் செஞ்சுருக்கீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல, எக்ஸ்பைரி ஆகாத டைம்லயா? எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன். உண்மையாக கேக் செஞ்சே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கேக்கு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க தோணும். ஸோ விட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே வந்து ஃபுல்லாக விட்டுருவோம். அந்த மாதிரி பிள்ளைங்களே வந்து வாய் திறந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி ஏதாவது செய்யணும். ஆனால் அபியும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து எதாவது செய்யலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இது வந்துட்டு ஒரு 3 மணிக்கு மேலே, ஒரு 4 மணி இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு வந்தேன். ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்ரு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பட்ரு எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து இது வந்து சாக்லேட்டு சிப்ஸு தான். நம்மக்கிட்ட இருக்கிற பொருள், ஈஸியாக கிடைக்கிற பொருள் வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரௌனி பார்க்கலாம் இன்றைக்கி. ஒரு 1/2 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சாக்லேட் சிப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பட்டர் அண்ட் சிப்ஸ் இது ரெண்டையுமே வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு ஓடிஜியில் வச்சு மெல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ பேக்கிங்காக ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் இருப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சு எடுத்தாலே போதும். இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதை மெல்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவன் இருந்துச்சுன்னா அவனில் வச்சு கூட மெல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு வந்துட்டு சுகர் வந்து ஒரு கப் அளவுக்கு தேவைப்படும். அதனால் நல்லா ஃபைனாக மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுவுமே இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ப்ரௌனி ரெசிபி பார்க்க போகிறோம். நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதிலேருந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே அந்த பட்டர் அண்ட் சாக்லேட் ஒன்றாகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ப்ரௌனி அப்படின்னாலே நமக்கு வந்து மெயினில் வர்றது வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் தான் அது இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து ஸ்கொயர் ட்ரேவே வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து பேட்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். இது வந்து பட்டர் ஷீட் தான். நம்ம வந்துட்டு இது அந்த ஸ்கொயருக்கு தகுந்த மாதிரி சைடெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்குவோம், இன்செட் பண்ணி. இதெல்லாமே நம்ம வந்துட்டு சைட் பை சைடு அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம். லைட்டாக வந்துட்டு ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் அதில் வந்து அந்த பார்ச்மெண்ட் ஷீட் வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்துட்டு நல்லா இப்போ வந்து கொஞ்சம் இன்னொரு ஃபியூ செகண்ட் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ மிக்சிங்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து ஒரு ரிச்சான அந்த ஃப்ளேவர் வர்றதுக்கு. ஏன்னா வந்து நான் டார்க் சாக்லேட் எடுக்கல இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு சிப்ஸு தான் எடுத்திருந்தோம், சாக்லேட் சிப்ஸ். அதனால் காஃபி பவுட்ரு கண்டிப்பாக நீங்களும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வேலைம்பாங்க. நான் முதல்லையே அந்த பவுல்லே போட்டு மெல்ட் பண்ணியிருக்கணும். பட்டு பார்த்திங்கன்னா அது ஓடிஜிக்கு செட் ஆகுமோ அப்படிங்கிற டவுட்லேயே ஃபஸ்ட்டு இந்த பவுலில் வச்சு மெல்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அது பத்தாது, நம்ம வந்து மிக்சிங்க்கு வேறு பவுல் தான் எடுக்கணும் இல்லையா. அதனால இப்போ இந்த பவுலில் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் பண்ணும்போது எந்த பவுலில் வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறீங்களோ அதே பவுல்லே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து 1 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சுகர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இது கூட வந்து நான் 3 முட்டை சேர்த்துக்க போகிறேன். எக்லெஸ் ப்ரௌனி வந்து இன்னும் நானே ட்ரை பண்ணது கிடையாது. எக்லெஸ் ப்ரௌனி ட்ரை பண்ணதுக்கப்புறம் எக் சாப்பிடாதவங்களுக்காக நான் அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன். பட்டு முட்டையோடு இப்போ நம்ம இதை செய்வோம். 2லேருந்து 3 முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 3 முட்டை சேர்த்துக்க போகிறேன். நம்மளோட அந்த பட்டர் அண்ட் சாக்கோ சிப்ஸு போட்டு மெல்ட் பண்ணது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து முட்டை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா வெந்து போன மாதிரி ஆகிடும். அதனால் அப்படி செய்யாதீங்க. ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ரேட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இதுக்கு வந்து டார்க் சாக்லேட்லாம் வேணும் சொல்லுவாங்க. பட் நீங்கள் இந்த ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள். நான் சேர்த்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அண்ட் ஒரு பீஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே கிடையாது. பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா எதுவுமே இந்த ப்ரௌனிக்கு கிடையாது. இதுவே ஒரு ப்ளஸ் தான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ணாமல் டேஸ்டியாக ஒரு ஹெல்த்தியாக ஒரு கேக் பண்ணுறோம் இல்லையா. பட் சுகர் வந்து நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதில் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகருக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் டேஸ்ட்டில் வராது. இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னாக்கா வேண்டாம். சகில் குட்டிக்கு வந்து அந்த பேட்டரே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வலிச்சு பார்த்திங்கன்னா நக்கிக்கிட்டே கிடந்தான். ஸோ அண்ட் வந்துட்டு இந்த சிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்டேருந்து நான் காப்பாற்றி தான் வைக்கணும். நான் வந்து ஏதாவது ரெசிபிக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். ஆனால் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி அதை முடிச்சு வச்சிருவாங்க அவங்க. எப்போ முடிக்கிறாங்க அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியாது. நம்ம ஏதாவது குக்கீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு தேடும்போது தான் பார்த்திங்கன்னா அது நாங்கள் சாப்பிட்டாச்சும்மா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ இதுமாரி உங்கள் வீட்லேயும் நடக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். எங்கள் பசங்க இருக்காங்களே. ஆனால் இதெல்லாம் இந்த குட்டி பசங்களாக இருக்க வரைக்கும் தான் அவங்கக்கிட்ட நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்மளாக கூப்பிட்டு கொடுத்தா கூட வேணான்ட்டு போகிற வயசும் வரும். ஸோ இப்போ தான் வந்து கிச்சனுக்கு அவங்க நல்லாவே என்ட்ரி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு வயசு. இந்த வயசுலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்து ரசிச்சிக்கணும். அவனுக்கு மட்டும் கொடுத்தீங்க எனக்கு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சகியும் குட்டி வந்திருக்கான் பாருங்க.
என்ன குபீர் சிரிப்பு வந்து சிரிக்க வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்னவன் தான். இவன் ஏதாவது செஞ்சானாலே எனக்கு சிரிப்பு வந்துடும். அவன் வந்துட்டு என்ன நான் சோகமா இருந்தாலும் அவனுக்கு பிடிக்காது. நான் வந்துட்டு அழுதாலும் அவனுக்கு பிடிக்காது. என்னை சிரிக்க வச்சுருவான். அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு சகீமா அவங்க டேடி 2 பேருமே லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டில் வந்து என் சின்ன குட்டி தான் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி கேக் இல்லை ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடியாக இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் அப்படியே வந்து அந்த ட்ரேக்கு வந்து மாற்றிடுறேன். நம்ம பட்டர் ஷீட்லாம் போட்டு வச்சுருந்தேன் அந்த ட்ரேக்கு. எப்படி ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். பேட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ட்ரேயில் சேர்த்ததுக்கப்புறம் மேலே வந்து கார்னிஷ்காக நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நட்ஸு என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அது வந்து சேர்த்துக்கோங்க. நட்ஸில் என்ன பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு 2 டைம் வந்து டேப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் வந்து வச்சிடலாம். 180 டிகிரியில் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு இது ரெடி ஆகிறதுக்கு 35லேருந்து 40 நிமிஷம் ஆகும். நான் வந்துட்டு ஒரு 40 நிமிஷம் வைக்கிறேன். ஆனால் 35 நிமிஷம் 30 நிமிஷத்துலேயே நான் வந்து பார்ப்பேன். டாப் அண்ட் பாட்டம் ராட் மூட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இருக்கட்டும், வந்து பார்க்கலாம். அதுக்கு இடையில் நம்ம இதை செய்யறதுக்கு எவ்வளோ திங்ஸை எடுத்தோம், அது எல்லாத்தையுமே ஒதுக்கிற திங்ஸை ஒதுக்கிட்டு அண்ட் க்ளீனிங்க்கு போடுற திங்ஸை க்ளீனிங்க்கு போடணும். ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதை இப்படியே விட்டுட்டு போனேன் அப்படின்னாக்கா அடுத்த நேரம் டின்னர் செய்யறதுக்கு கிச்சனுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கவே முடியாது. அவ்வளோ கச்சன்னு கிடக்கு. இந்த இவ்வளோ நேரம் இங்கே சுற்றி வந்த பசங்க இந்த க்ளீனிங் அப்படிங்கும்போது மட்டும் எங்கடா காணா போனானுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ க்ளீனிங்னாலே எஸ்கேப் ஆகிடுறது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை வந்து முடிச்சுட்டே இருக்கேன். செய்கிறத கூட செஞ்சிடலாம் போல இருக்குது. இந்த க்ளீனிங் தான் வந்துட்டு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக ஆகுது. கையோடு செஞ்சிட்டாலுமே செஞ்சிடலாம் போல இருக்குது. ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா அது நம்மளை வச்சு செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மலை மாதிரி குமிஞ்சிடுது. ஸோ இன்றைக்குமே இப்போ நான் கொஞ்சம் இந்த கவுண்டர் டாப் மட்டும் ஒதுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கழுவலாம் அப்படின்னு தான் ஒதுக்கி வச்சிட்ருக்கேன். சிங்குக்கு கொண்டு போய் போட்டுருவேன், அது அங்கங்கே கிடக்காமல். அது என்னோட ஒரு மெயின் வேலை. அதுக்கப்புறம் ஹால் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹப்பியும் வந்து வந்துட்டாங்க. இவன் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு இடத்துல ஓஞ்சி உட்காந்துருந்தானா அது வந்துட்டு ஏன்டா என்ன ஆச்சு அப்படின்ட்டு நான் பயந்துகிட்டே கேட்பேன். அந்த லெவலுக்கு வந்துட்டு அவன் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான். பம்புற மாதிரி அங்கேயும் சுற்றிட்டே தான் கிடப்பான். ஸோ இந்த பையங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் பத்தாது, பொண்ணுங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரூம் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. ஏன்னா வந்துட்டு நான் அதிகமாக வாழ்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரூம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த சகில்லாம் வந்துட்டு உருளுவாங்க பெறலுவாங்க, எவ்வளோ பெரிய இடம் கொடுத்தாலுமே பத்தாது. அது வந்து உண்மை தான் போல இருக்குன்னு நான் வந்து என் பிள்ளைங்கள பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதோடு வந்துட்டு துணி கொஞ்சம் இருந்துச்சு, அதை அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு விட்டா நைட்டு போல் காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரௌனி வந்து எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு ஸ்டிக் வந்து இன்செர்ட் பண்ணி பாருங்கள், அது ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு அப்படின்னாக்கா நம்ம ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். ஸோ கேக் மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளஃபியாக உப்பி அப்படிலாம் வராது, அப்படியே வந்து பேக்காக இருக்கும். மேலே வந்துட்டு இந்த டெக்ஸ்சர் வர்றது தான் வந்து இதில் ஹைலைட்டிங்க. ஸோ ப்ரௌனி அப்படின்னாலே நல்லா க்ரிங்கிள் டாப்போட நல்லா ஃபஜ்ஜியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வேர்டு அதுக்காகவே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு இதுக்கு பொருந்தும் அப்படிங்கிற லெவலுக்கு வேறு லெவலில் ரெடியாக இருந்துச்சு. அது ரெடி ஆனவுடனே எப்படி என்ட்ரி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பசங்க. ஸோ இப்போ நம்மளோட ப்ரௌனி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இது வந்துட்டு நல்லா வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணால் தான் இது வந்து சூப்பராக வந்து நமக்கு அந்த ஸ்கொயரான பீசஸ் வந்து வரும். நான் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஸ்டிக்கில் வந்துட்டு நல்லா ஒட்டாமல் அழகாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இதே ரேஷியோவில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த டேஸ்ட்டில் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மயங்கிடுவாங்க. அடுத்து எப்போமா செஞ்சு கொடுப்பீங்கன்னு கேட்குற லெவலுக்கு
இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஷகீம் குட்டி வந்து என்னோட பர்த்டேக்கே வந்து நீங்கள் ப்ரௌனி தான் செய்யணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து முன்னாடியே புக்கிங் பண்ணி வச்சுருக்கான். கேக்கெல்லாம் வந்து வாங்கக்கூடாதான், ஸோ ப்ரௌனி தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். அந்த லெவலுக்கு அவனுக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அண்ட் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப அப்படி ஃப்ளஃபியாலாம் வராது. ப்ரௌனி வந்துட்டு இப்படி தான் இருக்கும். மேலே வந்துட்டு இந்த டெக்ஸ்சர் வர்றது தான் வந்து இதில் ஹைலைட்டிங். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சேம் ரேஷியோவில் சூப்பராக வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து கிரிங்கிள் டாப் அப்படிம்பாங்க. உள்ளே வந்து நல்லா அப்படியே ஃபஜ்ஜியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஒரு பையன் வந்து நீங்கள் கட் பண்ணி இப்போ கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு வெயிட்டிங்கில் இருக்கான். நான் சொன்னேன் இன்னுமே கொஞ்சம் நல்லா ஆறட்டும்டா அப்படின்ட்டு. இருந்தாலும் எனக்கு இப்போ வேணும், கட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் டீ போட்டுடலாம். அப்படியே வந்தாங்க இல்லையா? ஸோ டீ போட்டுட்டு நம்ம வந்து அடுத்து இதை கட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி எங்களோட டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு இங்கே இருந்து எனக்கு வேறு என்ன காட்டுறது அப்படின்னா எனக்கு தெரியல விலாகில். ஸோ எப்படி சொல்கிறது, ஏதாவது நான் இன்க்ளூட் பண்ணணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா என் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சது வந்து எனக்கு குக்கிங் அண்ட் பேக்கிங் அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதெல்லாம் தான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ ஈஸி குக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வந்து அந்த சைடு டீ போட்டு வச்சுட்டு நான் வந்து இந்த பக்கம் ப்ரௌனி வந்து கட் பண்ணுறேன். நல்லா சூப்பராக பீசஸுமே வந்து வந்துச்சு. இது வந்து ஸ்கொயராக பண்ணுறது தான் வந்து இதில் ஒரு அழகு. அதனால் கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் ட்ரேயில் வந்து பண்ணுங்கள். இதை வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ எனக்கு இந்த பீஸ் தான் வேணும், உனக்கு அந்த பீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்க்களமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். என்னதான் நம்ம இதில் வந்து ஸ்வீட்டு அதெல்லாம் சேர்த்துருந்தாலும் ஒரு திகட்டாத ஒரு சாக்லேட் டேஸ்ட்டு தான் நான் வந்து இதை சொல்லுவேன். இதோட டெக்ஸ்சர் தான் வந்துட்டு எனக்கே ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு முறை பண்ணியிருக்கேன், ஆனால் ரெசிபியாக வந்து ஷேர் பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்டான ரெசிபியோடு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ட்டு தான். அதே மாதிரி ட்ரீம் கேக்குமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சு இருக்குது. அதுக்கு என்றைக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்ட்டு தெரியல. உங்களுக்கு ட்ரீம் கேக்கோட ரெசிபி வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னோடய ஸ்டைலில் ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா ஷகீம் குட்டி தான் எப்போவும் வந்து டேஸ்டிங்க்கு அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு நிற்பார். ஸோ அவன் தான் வந்து இன்றைக்கும் வந்து டேஸ்ட்டு பண்ணான். எப்படி இருக்கு? நீ போய் சாப்பிடு ஓடு. மேலே வந்து எப்படி இருக்கு? மேலே பார்த்தியா டெக்ஸ்சர் மொறு மொறுன்னு கிறிஸ்பியா ஃபஜ்ஜியா செம்மையா இருக்குல்ல? கேக்குனா இப்படிதான் இருக்கணும். கடையில தான் வாங்கிட்டீங்களா? சில பொருள் நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு வராது அப்படின்னு சில பேர் வந்து நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. ஒன்றுக்கு 2 நேரம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா போன நேரம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். அடுத்த நேரம் ட்ரை பண்ணும்போது பர்ஃபெக்டான உங்கள் ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு ரெசிபி வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த டைமில் தான் வந்துட்டு நான் வீடியோ போடுவேன். ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோடய ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக நான் என்ன பண்ணணுன்னோ அதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை அப்படின்ட்டு சொல்லுவேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அடுத்தடுத்த வாய் எடுத்து வச்சுட்டே இருக்கணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு எங்கே டீ குடிக்கிறது, கொஞ்சம் நேரம் சென்று குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டேன். என் ஹப்பி வந்து ஸ்வீட் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது அப்படின்னாக்கா நாங்கள் 3 பேரும் தான். அதில் சகில் குட்டி கூட கொஞ்சம் தான். நானும் சகிமும் எங்கள் 2 பேத்துக்கும் நல்லா பிடிக்கும். அப்படியே வந்துட்டு இதை வந்துட்டு லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு.
நான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. திரும்ப திரும்ப சாப்பிட்ணுங்கிற ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி. இதை நீங்கள் வச்சியும் சாப்பிட்டுக்கலாம். 2 நாள் இல்லை 3 நாள் இல்லை வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த ஸ்வீட் டேஸ்ட்லாம் வந்து வாயை விட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து டீ குடித்தோம். என்னோட ஒரு நாள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற இந்த டே இன் மை லைஃப் vlog உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து நைட் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, புதினா அண்ட் கொத்தமல்லி கொஞ்சம் மீதியாக இருந்துச்சு. அதை வச்சு சட்னி மட்டும் அரைச்சி வச்சுட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். யாராவது 2 தோசை சுட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரி நான் சுட்டு தரேன் அப்படின்ட்டு ஹப்பி சுட்டு கொடுத்தாங்க. அது வந்து ரோஸ்ட் மாதிரி இல்லை அப்படின்னாலுமே, ஆனால் அதை உட்கார வச்சு நமக்கு கொடுக்கும்போது ஏதோ அம்மா கையால் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாப்பிடுவோம் இல்லையா, நம்ம அம்மா சுட்டு சுட்டு கொண்டு வந்து கொடுக்க நம்ம உட்காந்துக்கிட்டு சாப்பிட அது ஒரு விதமான ஃபீல் தான். 2 தோசை தான் நான் சாப்பிடுவேன் எப்போவும். ஆனால் அவங்க சுட்டு கொடுக்கும்போது நான் சாப்பிட்டதே எனக்கு தெரியல. இன்னும் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிட்டாச்சு. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதோட இந்த விலாகும் முடிச்சுக்கிறேன். இது லாஸ்ட் வரைக்கும் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கிறவங்க நிறைய ரெட் ஹார்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.